நானே சம்மதிக்கல, அப்புறம் என்ன வீட்டுல சம்மதிக்கிறது? எம்டியா எம்டி, மனுஷனோட கஷ்டம் தெரியாத எம்டி. இவங்கிட்ட வேலை செய்யறத விட எங்கேயாவது போய் எருமாடு மேய்க்கலாம். என்னாச்சுங்க? இன்னும் என்ன ஆகணும்? நம்ம கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. இப்பதான் நீ உண்டா இருக்க. உங்க அக்கா மாதிரி உன்னை குண்டாக்க வேணாம். இந்த நேரத்துல கன்னியாகுமரி போ, அங்க போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. போனா திரும்பி வர வேலையாது குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இந்த மாதிரி நேரத்துல உன்னையும் கூட கூட்டு போக முடியாது. போயா நீயாச்சும் உன் வேலையாச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இந்த கெஸ்ட் காலி பண்ண சொல்லுவாரு, பண்ணிட்டா போச்சு. என்ன காரை திருப்பி குடுறான்னு சொல்ல போறாரு, குடுத்துட்டா போச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத பாரதி. நான் கூலி வேலை செஞ்சாவது உனக்கு 3 வேலை கஞ்சியும் உங்க அக்காக்கு 1 வேலை கஞ்சி ஊத்துவேன். அட வருஷத்துக்கு 3 வாயில் படம் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கே, உங்க அக்காக்கு 1 வாயில் படம் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. போ, உங்க அக்கா கூப்பிடுறாங்க போ. ஏதாவது நல்லதுதான் சொல்லுவாங்க. அந்த மனுஷன் ஆத்திரத்தை பேசுறான்னா நீ வாயை மட்டும் சும்மா இருக்கியே. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பு. அதுலயும் இவ்வளவு பெரிய வீடு, காரு, வசதி இதெல்லாம் விட்டுட்டு பழையபடி பால் காரனுக்கும் மளிகடைக்காரனும் பதில் சொல்லணுமா? பாரதி, நீ கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நான் சொன்னா அவர் கேக்குற மாதிரி இல்லையக்கா. புரியுது, எப்படி சொன்னா எல்லா ஆம்பளையும் கேட்பாங்க.